இந்த மக்கள்கிட்ட ஒன்று கேட்டுக்கிறேன். இந்த ரோட்ல குப்பை கொட்டுறத கொஞ்சம் நிப்பாட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னாப்பா எவ்வளோ ஆட்சிங்க மாறுது. புது புது ஆட்சி வந்துகிட்டு இருக்கு. வந்து அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்க பண்ணும்போது மக்கள் நம்ம கொஞ்சம் ஒத்துழைக்கணும். இது மாரி இந்த ரோட்ல குப்பை கொட்டுனீங்கன்னா, இப்போ உங்களால மத்தவங்களும் பாதிக்கும். ஏன்னா இப்ப நீங்க அலட்சியமா கொட்டிட்டு போயிறீங்க. அத கொட்டிட்டு போகும்போது காத்துல பறந்து 4 வீட்டுக்கு போய் 4 ஏரியாவுக்கு போய் அப்படியே குப்பையாகி, அது வந்து ஒரு நோய் அப்படியே காமிச்சு அவங்கவங்க வீட்டுக்கு ஒரு நோய் வந்துடுது. இப்போ சொல்லவே முடியாது. புது புதுசா ஒரு நோய் வந்துக்கிட்டுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணீங்க அப்படியே. சொல்றேன். எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த மாரி நம்ம கரெக்ட்டா இருந்துக்கிட்டா தான் உண்டு. எல்லார்கிட்டயும் நம்ம குறை சொல்லி ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. நம்ம கரெக்ட்டா இருந்தா நம்ம 1008 போய் கேட்கலாம். அதான் இந்த குப்பை கொட்டும் எதுக்கு தூய்மை பணிக்கெல்லாம் வீட்டுக்கு வராங்க? அவங்களாம் இந்த மாரி ரோட்ல கொட்ட விடாதங்க தான் அவங்க வராங்க. அதே மாரி நீங்க ரோட்ல கொட்டிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்றது? ஒண்ணும் பண்ற மாரி நம்ம ஒண்ணும் சொல்லவும் முடிய மாட்டுது. முடிஞ்ச அளவுக்கு அத தவிர்க்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அனாவசியமா கொட்டாதீங்க. குப்பை அப்ப தூய்மை பணி வரலைன்னா அத எடுத்து வைங்க. மறுநாள் கொண்டு போய் போடுங்க. இந்த மாரி சொல்லிட்டு போடுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.